வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். திருமண பொருத்தம் எனக்கு இன்னமும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல இந்த திருமண பொருத்தத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள சொல்லி, 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 சொல்லி வந்திருக்கேன். இந்த இந்த வாட்ஸ்அப் வீடியோ மற்றும் இந்த யூடியூப் வீடியோத்துல 13 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டாச்சு. ஐயா, திருமண பொருத்தம் ரூ. 5 கூட பயனற்றது. அதை எடுத்து நீங்க திரும்ப திரும்ப நீங்க பேசிக்கிட்டு உங்களுடைய திருமண வாழ்வு, உங்களுடைய மகள், மகன்கள் மற்றும் உங்களுடைய திருமண வாழ்வுகளை நீங்க கேள்விக்குறியாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்க இருக்க ஜோதிடர்கள்லாம் வில்லன்னா வானத்தை வில்லா வளைக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை சொல்லி இந்த ஜாதகம் சரியில்லை, அந்த ஜாதகம் சரியில்லை, அதை கல்யாணம் பண்ண முடியாது, இதை திருமணம் செய்ய முடியாதுங்கிற மாதிரிலாம் நம்மளை சொல்லிட்டு போவாங்க. அதுல இந்த 10 பொருத்தம் சொல்லக்கூடிய அந்த குப்பை பொருத்தத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சார் குப்பைன்னெல்லாம் சொல்றீங்க, நீங்க பாக்குறது இல்லையா அப்படின்னா, அன்பு நண்பர்களே, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய பேருடைய முதல் நட்சத்திரத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்ப்பது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்குத்தான் இந்த கால விதான பദ്ധதியில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸையும் போட்டுட்டு ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தம ஏவச்சர் அச்சுரோ ராசி தோஷம்லாம் நவீத்தேதேம்பா, ஆரோகணம் வச்சு அவரோகணம் வச்சு கவலை இல்லையம்மா, அதுல ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாதுங்கிறத நாங்களும் பல 100 ஜாதகங்களை எடுத்து சொல்லியாச்சு. எப்பா இந்த மொத்தம் 10 பொருத்தம் பாக்குறத பார்த்தாலே அவன் பெரிய ஜோசியன்னு சொல்லிட்டு போட்டு போட்டு உட்கார்ந்துருப்பான். உண்மையிலேயே அவங்களுக்கு ஜோதிட பலன்கள் கேட்டால் தெரியாது. அவங்களும் வருத்தத்துக்கு ஏதோ நான் கேள்விப்பட்டேன். ராமமூர்த்தி சொன்னாப்ல, நம்மளுடைய சங்கத்தினுடைய துணை செயலாளர் ராமமூர்த்தி நம்ம இதுல இருக்கார் சேவூர்ல. அவர் சொல்றாரு, சார் நானாவது 50 ரூபா வாங்கிட்டு ஜோதிடம் சொல்றேன் சார், பொருத்தம் பாக்குறேன், 50 100 கொடுத்தா கூட பரவாயில்லைன்னு. எனக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கார் சார், 10 ஜாதகம் கொடுக்குறாங்க, 50 ரூபாய்க்கு பொருத்தம் சொல்றாரு சார். அவர் என்ன சொல்றாருன்னே தெரியாது சார். அவருக்கு பிடிச்ச மாதிரி ரைட்டு இல்ல ரைட்டு இல்லைன்ட்டு போறார் சார். அதை கேட்டு மிகப்பெரிய மக்கள்கள் தன் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணாம நின்றுறாங்க சார் அப்படிங்கிற இந்த விஷயத்த நான் என்னதான் செய்யறது? இது மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. நம்ம பழைய ஜோசியங்கள்லாம் இருக்காங்க, புருவ கணியத்தை போட்டு ஏமாத்தணும் ஒரு பெரிய கொள்ள கூட்டமே இருக்காங்க. இன்னமும் அவங்க இந்த பொருத்த விஷயத்துல எல்லாம் அந்த 10 பொருத்தத்தை விட எது பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு, அதாவது ஜோதிடம் இன்றைக்கு 99 விழுக்காடு ஏமாற்று மனிதர்கள் கையில போய் சிக்கிக்கிடுச்சுங்க. நீங்க அவர் நல்லா சொல்றாரு, இவர் நல்லா சொல்றாரு, அதுல இந்த டிவியில வருவாங்க. உண்மையில என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலைங்க சார். அவங்க சொல்றது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும். அதை பொய்ன்னு நான் என்னைக்கோ வீடியோ போட்டாச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. கோச்சார பலன்கள்லாம் பொய்யிடான் அதை காலையில எந்திரிச்சு வெக்கம் இல்லாம சொல்லி, அதை சொல்லிட்டு அதுல வரக்கூடிய மக்களுக்கு பலன் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன தெரியும், என்ன ஜோதிடம், எதை கத்துக்கிட்டாங்க? நானும் அத்தனை கேள்வி கேட்கிறேன், அவ்வளவு விஷயம் சொல்றேன். ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஜோசியர், ரஜினிகாந்த் வருவாருன்ட்டு ஓடி போயிட்டார், அப்புறம் இவர் வருவாருன்ட்டு ஓடி போயிட்டார், என்னென்னமோ போய் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன ஜோதிடம் என்ன சொல்லுது? தனி மனித ஜாதகத்தை அழகா பலன் பார்க்கலாம்னு சொல்லுதே தவிர வேற ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா எல்லாரும் திருமண பொருத்தம் பார்க்கறது ஒரே பொண்டாட்டியோட வாழ்வாங்கன்னு நினைச்சு, ஜோதிடத்துல ஒரு பொண்டாட்டியோட வாழக்கூடிய கோள்கள் நிலை இவன் தான் ஒருத்தர் சொல்லிடட்டும், அந்த சொன்னதுக்கு வீடவே வித்து கொடுக்கலாங்க அவருக்கு பரிசு. ஏன்னா அவர் சொன்ன கோள்கள் அமைப்புல ஏற்கனவே எத்தனை பேர் எத்தனை பொண்டாட்டியோட வாழ்ந்தாங்கன்னு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அவர் கோள் நிலை சொன்னக்கூடிய அடிப்படையில எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம். பொதுவா தானே கரெக்டா ஒட்டாட்டினால் ஒரு 3 டிகிரி 4 டிகிரிக்குள்ளேயாவது ஒட்டுமில்ல, அந்த அடிப்படையில கூட நம்ம பார்க்கலாம். இப்ப நான் கூட ஒரே மனைவியோட வாழ்ந்திருக்கலாம், அதுல ஒரு தப்பு இல்லை. அதுக்காக என் ஜாதகம் ஒரு மனைவி ஜாதகமா? 2ஆம் பாவத்துல கேது, குரு, புதன், சனி எல்லாம் இருக்கு. அடிப்படையிலே 2ஆம் பாவத்துல இத்தனை கெட்டால் குடும்பம் கெட்டு போச்சு, குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம், நிறைய குடும்பம் வைத்திருக்கக்கூடிய யோக அமைப்பு உள்ளவர் தான் ஜோதிட சாத்திரம் சொல்லுது. 2ல சனியா இருந்தாலே குடும்பம் 2ன்றது. அப்படிங்கிறப்ப நம்ம போய் இதை எப்படி போய் இதை ஒரு பொண்டாட்டி ஜாதகம் சொல்லி நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும்? அப்ப முன்னாடி சொன்னது பொய், அப்ப நீங்க சொல்றது சரி. சரி, ஆய்வாவது பாருங்க, 2ல சனி இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, எத்தனை பேர் 2 குடும்பம் வச்சுக்கிட்டாங்க, எத்தனை பேர் குடும்பத்தை விட்டு வெளியேறிட்டாங்க,
எத்தனை பேர் குடும்பமே ஏற்படுத்தாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் குடும்பத்துடன் ஒரு மனைவியுடன் ஒரு கணவருடன் வாழ்றாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்தா நமக்கு தெரிஞ்சு போகும்ல, இதுல எவ்வளவு தூரத்துக்கு இது உண்மை. அந்த ஒரு வார்த்தை தான் சரியா வருதா, இல்ல மற்ற அமைப்புகளையும் பார்க்கணுமா? லக்னம், தசா புத்தி அமைப்புகள், அட்டமாதிபதி, 6 கூடையவன், 12 கூடையவனுடைய பிரச்சனைகள் எப்படின்லாம் நம்ம பார்க்கணுமான்னு பார்க்கணும்ல. அதாவது என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். எங்க போக போறீங்க பேசிட்டு? திரும்பி வந்து உட்கார்ந்து ஆமாங்கய்யா அது இப்படி இருக்கியான்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜோதிடத்துல சொல்லிட்டாங்க, காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், யுக்தி சுருதி அனுபவம். ஏன்னா நீங்க எல்லாம் இன்னமும் போட்டுக்கிட்டு, ஆனா ஒண்ணுங்க, உங்க பொண்ணு வாழ்க்கைய நீங்க ஒரு சாட்டிஸ்பேக்டரியா நம்பி திருமணம் செய்யற அளவுக்கு கணவர் பையன் கிடைச்சிட்டா, ஜோசியக்காரனை திட்டின்னு திட்டிட்டு கல்யாணம் பண்றீங்க. ஆனா அதே சமயத்துல மனசு பயப்படுதுன்னா ஒன்றைய ஜோசியன்ட்டு எல்லாம் கேட்டு 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 வேணான்ட்டு போகக்கூடிய அந்த மனப்பக்குவத்திலையும் இருக்கிறீங்க. உங்களை என்ன செய்யறது? நாங்களும் ஒன்றும் சொல்ல முடியல. ஐயா ஜாதகத்தில் அடிப்படையில பொறுத்து போகக்கூடிய தன்மை நமக்கு இருந்தால் அழகா வாழலாம், பொறுக்க முடியலன்னா பிரச்சனையுடன் வாழலாம் அப்படின்னு பல தடவை சொல்லியாச்சுங்க. ஆனா இன்னமும் இந்த திருமண பொருத்தம் பாக்குறோம்னு சொல்லி, உண்மையிலேயே நாங்கெல்லாம் பொருத்தம் பாக்குறோம்ங்க, காசு வாங்கிட்டு தான் பாக்குறோம். ஜாதகம் நல்லா இருந்தா பாப்போம், இல்லாட்டி போங்கடான்னு தூக்கி போட்டு போயிருவோம். ஐயா நல்லா இல்லையா ஜாதகம் பாத்துக்கங்கயான்னு. ஜாதகம் தான் மெயினே தவிர 10 பொருத்தத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே நட்சத்திரம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா 22 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏக நட்சத்திர விதின்னு சொல்லி கால விதானத்திலே சொல்லிடலாம். அப்புறம் என்ன செய்வீங்க? ஏக நட்சத்திரம் ஏக ரஜ்ஜு தட்டுங்கிற தட்டாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி இது கால விதானத்துல சொல்லி வச்சிருக்கான். காலாமிருதத்திலே இருக்கு, காலப்பிரகாசிகாலே இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு இந்த 10 பொருத்தத்தை மெயினா கையில எடுத்துட்டு திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும்? எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, தமிழர்கள் தான் ஜோதிடத்துல இதுல முக்கியத்துவம். இந்த திருமண பொருத்தத்துல தயவு செய்து பாருங்க, தயவு செய்து வேகமாக உங்க பெண்ணு பொண்ணு அம்மா பையங்களுக்கு திருமணம் செய்து கொடுங்க. அதுதான் நமக்கு நல்லதும் கூடங்க. சும்மா இந்த அரையனா பசங்க எல்லாம் பேசுறதை கேட்டு ஏமாந்தீங்கன்னா பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும், பையனையும் பாதுகாப்புலதான் வச்சிருக்கணும். திருமணத்துக்கு போறதுக்கு உங்க பையனுடைய ஜாதகத்துடைய கோளாறு என்ன, பொண்ணுனுடைய ஜாதகத்துல கோளாறு என்ன, நல்லா இருக்க கல்யாணம் பண்ணுங்க. ஒண்ணு சுமாரா இருந்து ஒரு ஜாதகம் நல்லா இருந்தாலும் திருமணம் செய்யலாம், 2 நல்லா இருந்தாலும் திருமணம் செய்யலாம். 2 கெட்டாதான் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி தயாரா இருக்கா, தசா புத்திகள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து திருமணம் பண்ணலாங்க. தயவுசெய்து வேகமா திருமணம் பண்ணுங்க. நன்றிங்க, நன்றிங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பஞ்சாயத்து ஓய மாட்டேங்குதுங்க மக்கள்கிட்ட. நானும் பல தடவை சொல்லியாச்சுங்க. கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். 4 மக்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க.